பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். நம்ம ஃபஸ்ட் இயர் கிதாபில் ஒழுக்கத்துடைய பாடத்தில் பாடம் 8 ஞாபக மனன சக்தியை உண்டாக்கும் விஷயங்கள். மனன சக்தியை உண்டாக்கும் விஷயங்களை குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, பேஜ் நம்பர் 288. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அறிந்துகொள், இறையச்சத்தையும் ஒழுக்கத்தையும் பணிவையும் தொடர்படியாக கடைபிடிப்பது ஞாபக சக்தியை உண்டாக்கும். அல்லாஹு தாலா கூறுகின்றான், அல்லாஹை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கல்விகளை வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அழகான வார்த்தை. இதன் மூலம் அல்லாஹ் தனது பொருத்தத்துடன் கற்றுத்தருகின்ற கல்வி ஞானம் அது மறந்து போகாது என்று தெரிய வருகிறது. ஏனெனில் அல்லாஹுக்கு மறதி கிடையாது. இன்ன ரப்பக லா நசிய, நிச்சயமாக அல்லாஹ் உன்னுடைய இறைவன் மறதியானவன் இல்லைங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். அவ்விதமே பாடங்களை படிக்க ஓத துவங்கும் முன் மிஸ்வாக் மூலம் பற்களை சுத்தம் செய்து கொள்வது, அஊது பிஸ்மில்லா கூறி அல்லாஹை புகழ்ந்து நபியவர்கள் மீது சலவாத் கூறி துஆ செய்து கொண்டு பாடங்களை ஓத படிக்க ஆரம்பிப்பது மனன சக்தியை உண்டாக்கும். அடுத்த விஷயம், தினம்தோறும் சுபுகுக்கு பின் யாசின் சூறாவை ஓதுவதும் இரவில் படுத்துறங்கும் முன் சூரத்துல் சஜ்தாவையும் சூரத்துல் முல்கையும் ஓதிக்கொள்வதும் மனன சக்தியை அதிகரிக்கும். அவ்வாறே உலமாக்கள், கல்விமான்கள், நல்லோர்கள், மகான்கள், மார்க்க மேதைகள் ஆகியோருக்கு கண்ணியம் செலுத்துவது, சங்கை செய்வது, சந்தோஷமான விஷயங்களையும் மக்ருஹான வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டும் தவிர்ந்து இருப்பதும் மனன சக்தியை அதிகரிக்கும். சுப்ஹானல்லாஹ். சந்தேகமான விஷயங்களையும் மக்ருஹான வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டும் தவிர்ந்திருப்பது மனன சக்தியை அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இதில் இன்னைக்கு நாம் ஒரு 10 விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 10 விஷயம் நம்ம இன்ஷா அல்லாஹ் கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹு தாலா ஞாபக சக்தியை கொடுப்பான். முதல்ல மறதி என்பது மனிதனுக்கு அல்லாஹு தாலா இயற்கையாக கொடுத்த ஒரு செயல், ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆதம் நபி முதல் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும், இனிமேல் வரக்கூடிய கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே மறதி என்பது அவங்களுடைய படைப்பில் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான், ஏற்படுத்திட்டான். மறதிக்கு இஸ்லாமிய மார்க்கம் குற்றம் பிடிக்குமா, அல்லாஹு தஆலா குற்றம் பிடிப்பானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குற்றமும் கிடையாது, தண்டனையும் கிடையாது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா, எங்கள் இறைவா நாங்கள் தவறிழைத்தாலோ மறந்து குற்றம் செஞ்சாலோ எங்களை என்ன குற்றம் பிடித்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். மறதிக்கு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சில வரலாறுகளை கூட சொல்லியிருக்கிறார். மூசா நபி மறந்தார்களா இல்லையா? அல்லாஹ் அக்பர். இப்போ இந்த நம்ம சூரா கஹ்ஃப் ஓதுறோம். சூரா கஹ்ஃப்லயே 2 விஷயம் வரும். ஒன்று, அவங்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பணியால், அதாவது கூட சென்ற அந்த யூஷா என்கின்ற ஒரு நல்லடியார், அவர் பின்னால் காலத்தில் நபியாக இருக்கிறாங்க. அந்த மனிதர் யூஷா, அவங்க அந்த மனிதருடைய பேர். அப்போ அவங்க நமக்கு சொல்லுவாங்க, தெரியுமில்லையே அந்த வரலாறு. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகும்பொழுது கூட இந்த மனிதரை கூட்டிட்டு போவாங்க, துணைக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் வந்துருச்சுன்னா நீ என்ன செஞ்சிடணும், எனக்கு நீ சொல்லிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல தூங்குவாங்க, 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் வந்திருக்கும். அந்த மீன் என்ன செஞ்சிருக்கும், இறந்த மீன் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அந்த மீன் என்ன செஞ்சிருது, அப்படியே குதிச்சு போயிடுது. 2 நாள், அதாவது 2-3 நாட்கள் கழித்து அந்த குதிச்ச சில மணி நேரத்திலேயோ அல்லது கொஞ்ச நேரத்திலே சொல்லலை, அந்த யூஷா என்கின்ற அந்த மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னா, 2-3 நாட்கள் கழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பசி ஏற்படுது. பசி வந்த உடனே நம்ம கொண்டு வந்தோம்ல அந்த மீனை எடுங்கன்னு சொன்னால், அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஐயோ நான் மறந்துட்டேன், ஷைத்தான் என்னை மறக்கடித்து விட்டான் அப்படிங்கிறத சொல்லுவாங்களாம். ஷைத்தான் என்ன செஞ்சுட்டான், என்னை மறக்கடித்து விட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மறுபடியும், நீங்கள் எப்போ அந்த மீன் குதிச்சிச்சோ உயிர் அதுதான் நாம் இருக்கக்கூடிய, நாம் நம்ம தேடக்கூடிய அந்த மனிதருடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. மீண்டும் மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பயணத்தை தொடருவாங்க. சரிங்களா? அப்போ இது ஒரு சம்பவம். இது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திச்சதுக்கு பின்னாடி
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடுவாங்க இல்லையா, ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் மூசா உரையாடல ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, அவங்க எல்லா அக்ரிமெண்ட்டும் சொல்லிடுவாங்க. நான் என்ன விஷயம் செஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது, எந்த எதிர்கேள்வி கேட்கக்கூடாது, பொறுமையாக இருக்குன்னு சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் பொறுமையாளர்களாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அப்படிங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கப்பலை உடைப்பாங்க. உடைச்ச உடனே இவங்களால் என்ன செய்ய முடியாது, அதை பொறுத்துக்க முடியாது. ஏன் இப்படி நல்லா இருக்கக்கூடிய ஏழைகளுடைய கப்பலை நீங்கள் உடைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்பாங்க, நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் எதிர்கேள்வி கேட்கக்கூடாதுன்னு. அப்போ இந்த இடத்துல நசியா என்கின்ற வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபயோகப்படுத்துவாங்க. அதாவது நல்லடியார் அவர்களே நான் வந்து மறந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. முதல் இது மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க, நான் மறந்து உங்கள் இடத்துல திரும்ப என்ன செஞ்சுட்டேன், கேள்வி கேட்டுட்டேன். ரெண்டாவது விஷயம் செய்வார்ல, என்ன செய்வார் ரெண்டாவது விஷயம், ஒரு மனிதருடைய ஒரு சிறுவனுடைய தலையை திருப்பி என்ன செஞ்சிருவார், கொன்றுவார், கழுத்தை நடிச்சு கொண்டு போட்டுருவார் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம். அப்போ மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன ஒரு அப்பாவியான ஒரு நஃப்ஸை இப்படி கொலை செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நீங்கள் மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மறந்தேன்னு சொல்ல மாட்டாங்க. சரி இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படி கேட்க மாட்டேன், அப்படி கேட்டால் ஏன்னா மறந்துன்னு சொல்ல முடியாதுல்ல, ஃபஸ்ட்டு மறந்துட்டாரு, ரெண்டாவது என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாதுல்ல. இனிமேல் நான் இப்படி செஞ்சேன்னா உங்களுக்கும் எனக்குமான இடைவெளி, அதாவது முற்றும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க. மூணாவது முறை வந்து அந்த செவரை வந்து பண்ணிடுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ இது எதுக்காக சொல்ல வந்து அப்படின்னா, இரண்டு விஷயம் மறதி அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா வரலாறா நமக்கு கொடுத்துருக்கா. யூஷா மறந்தது, அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்த விஷயம். அதே போல் அல்லாஹ் குர்ஆனில் மூன்றாவது ஆக மறதிக்கான எடுத்துக்காட்டு நமக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, அல்லாஹுடைய தூதர் அவங்க குர்ஆன் வசனம் இறங்க இறங்க அவங்க என்ன செய்வாங்க, நாவுகளை அசைத்து கொண்டே அதை மனப்பாடம் இடுவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்துவாங்க. அப்போது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நபியே உங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் என்ன செய்வோம், அந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்போம், நீங்கள் மறக்க மாட்டீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுப்பான். கியாமா சூராவில் வரும், சபிஹிஸ்ம ரப்பிக்கல் அலாவுலையுமே வரும், சூரத்தில் அலாவையும் வரும் இந்த வார்த்தை. சரிங்களா? அப்போ இது எல்லாமே மறதி என்பது மனிதனுக்கு இயல்பானது தான். அவ்வளவு ஏன் ரசூலுல்லாஹ் தொழுகையில் மறந்தாங்க, அப்படி தானே. இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கோங்க, மறதிங்கிறது அவனுடைய இதயம் அந்த நேரத்தில் ஒரு செகண்ட் அப்படியே தூங்கிடுது, அவ்வளோதான். அந்த இதயம் அந்த மூளை அந்த நேரத்தில் அப்படி ஒரு செயல் அதுக்காக வந்து குற்றம் வந்து செய்ய முடியாது. இப்போ உதாரணமாக நமக்கு தெரியும் 2 ரக்காத் தொழுதுட்டுக்கப்புறம் 3-4 தொழணுங்கிறது தெரியும், அப்படி தானே. அப்போ தொழணுங்கிறது தெரியும். சுஜூது சஹவு அப்படிங்கிறத எதுக்காக நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லாமே 4 ரக்காயத்தில் இப்படி தான் தொழுகணும்னு தெரியும், 2வது ரக்காயத்தில் இருக்கணும்னு அத்தஹியாத்து இருப்பு இருக்கணும்னு தெரியும், 3வது ரக்காயத்தில் 4வது ரக்காயத்தில் சலாம் எல்லாமே தெரியும். இருந்தாலும் அந்த கல்பு ஒரு நிமிடம் அது வந்து அமைதியாக தூங்கி விட்டதின் காரணமாக நமக்கு மறதி ஏற்படுது. ரசூலுல்லாவுக்கு அப்படிதான் 4 ரக்காய் தொழுகையில் 2வது ரக்காயிலே தொழுது சலாம் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த சஹாபி அழகான தோரணையோடு கேட்பாங்க, அல்லாஹுடைய தூதரே நீங்கள் தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? நாமனா என்னம்மா இப்படி ஊன அப்படி அசுமோ உசுமோ தசுமோ அப்படி போச்சு இப்படி போச்சு. அழகான வார்த்தை, தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது தாங்கள் மறந்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் நான் மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்வோம், சுஜூது சஹவு செய்து இருக்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மறந்துருக்கிறாங்க. நாமளுமே சாப்பாட்டில் உப்பு போட்டுருக்க மாட்டோம், சில நேரம் மறந்து போயிடுவோம். அதுக்கு வந்து யாரையுமே மறதிக்காக செய்த தவறுக்கு யாரையும் தண்டனையவோ திட்டவோ கூடாது, அதுதான் உண்மை. ரசூலுல்லாஹ் யாரையுமே என்ன செய்ய மாட்டாங்க, மறந்து செஞ்சுட்டாங்கன்னா திட்டவும் கூடாது, அதுக்கு தண்டனையும் கிடையாது, அதுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சரிங்களா? அதனால மறதி என்பது சாப்பிடணும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இல்லை, ரசூலுல்லாஹ்விட சிறந்தவங்களா அவங்கெல்லாம் சொல்லுங்க, அவங்களே அமைதியாக குறை சொல்லாமல் போகிறாங்கல்ல. சில ஆண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க, அதனால நாம தான் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், சொல்லணும், அதுதான் வேற வழி இல்லை. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த மறதி என்பது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இயல்பு நிலை, அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அழகாக சொல்லிட்டாங்க தெரியுமா, ஆதம் மறந்ததால் ஆதமின் பிள்ளைகளும் மறந்து விட்டார்கள், அவ்வளவுதான். கரெக்டு தானே? அப்படி குற்றம் பிடிச்சா ஆதமை தான் என்ன செஞ்சுருக்கணும், நம்ம பாபாவை தான் குற்றம் பிடிச்சிருக்கணும். அல்லாஹ் அதையே என்ன செஞ்சுட்டா, மன்னிச்சுட்டானா இல்லையா, அவர்களையும் மன்னிச்சுட்டா. ரப்பனா லவ்னா அன்ஃபுஸனா சொன்ன உடனே ஆமாம் அப்படின்ட்டு அவங்க மறந்தாங்களா இல்லையா. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படி மறதி என்பது மனிதனுக்கான இயல்பு. ஆனால் சரி கவனிங்க, ஆனால் இந்த மறதியை தவிர்க்கக்கூடிய, ஏன்னா ரொம்ப மறக்கக்கூடாதுல்ல, அந்த மறதியை தவிர்க்கக்கூடிய சில விஷயங்கள், ஞாபக சக்தியை உண்டுபடக்கூடிய ஒரு 10 விஷயங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் பர்ஃபெக்டாக நம்ம சொல்லிடுவோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் துஆ. ஃபஸ்ட்டு அதுதான், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும்.
அந்த பிரார்த்தனையில் ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு அல்லாஹு தாலா சொல்லி கொடுத்த ரப்பனா லா துஆஹிதுனா இன்னசீனா அவ் அக்தனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமன ரசூல வரக்கூடிய அற்புதமான இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளணும். துஆவுல துஆ பிரார்த்தனை, பொதுவாக பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹ்விடத்தில் மறதிக்கான பிரார்த்தனை செய்யணும். அதே இது ரசூலா நமக்கு கற்றுக் கொடுத்த துஆ. ஏன்னா கல்வியில் நமக்கு மறதி இருக்கக்கூடாது, சில நேரம் இருக்கலாம், ஆனால் எல்லாமே என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது இல்லையா? அதனால துஆவை கொண்டு கல்வியை ஞாபகம் மூட்டிக்கிறணும், நம்ம கற்ற கல்வியை மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த துஆ நமக்கு பயன்படும். இந்த ஒரு துஆ. ரெண்டாவது துஆ ரசூலா கற்றுக் கொடுத்த துஆ குர்ஆனில் வந்த துஆவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா. முதல்ல குர்ஆன் அடிப்படையில் துவாவை எடுத்துக்கிடுவோம். ரப்பிஷ் ரஹலி சொத்ரி வயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி என்கின்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவை கொண்டு அல்லாஹு தஆலா ஞாபக மறதி என்கின்ற அந்த விஷயத்தை விட்டு நம்மளை பாதுகாப்பான், ஞாபக சக்தியை கொடுப்பான். ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு 10 விஷயம். இது ரெண்டாவது துவா. மூன்றாவது துவா அல்லாஹும்ம அல்லிம்னா மா ஜஹில்னா வதக்கிர்னா மா நசீனா யாதல் ஜலாலி வல் இக்ராம். இந்த துவால நம்ம ஓதிட்டு தான் இருப்போம். ஆமாம், எழுதி போடணுமா பாருங்க. இது இந்தம்மா அல்லாஹும்ம அல்லிம்னா மா ஜஹில்னா வதக்கிர்னா மா நசீனா. அப்போ இது மூணாவது துஆ. யா அல்லாஹ், நாங்கள் அறியாவற்றை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாயாக, நாங்கள் மறந்தவற்றை எங்களுக்கு நினைவுபடுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த நசீனா நசீது என்கின்ற வார்த்தை இடம்பெறக்கூடிய அற்புதமான துஆ. இது எங்கே இருக்குது அப்படின்னா குர்ஆனுடைய சூரத்து நாஸுக்கு கீழே கேசிவ் லெட்டர் மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, அதில் எழுதியிருப்பாங்க. அந்த துவா வந்து கொஞ்சம் டிசைனாக எழுதியிருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம எழுதி போட்டுருவோம், சரிங்களா? நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் அது கேலிகிராஃப் மாதிரி எழுதியிருப்பாங்க, சரியா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து குர்ஆனில் வரக்கூடிய இன்னொரு துவா தான் ரொம்ப பிரபலமானது. அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்த குர் ரப்பி ஜித்னி இல்மா. இந்த துவா தான் ரொம்ப 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 நமக்கு யூஸ்ஃபுல்லானது, ரொம்ப இலகுவானது. அடிக்கடி நாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், இந்த துவாவை ஓதிக்கொள்வதன் மூலம் ஞாபக சக்தியை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். அதில் எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹு தஆலா அதிகமாக கேட்க சொன்னது இல்ம கேளுங்க நபியே, இல்ம் அந்த கல்வியை கேளுங்க அப்படிங்கிறத அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்க அற்புதமான துவா ஒன்று, சரியா? எத்தனை துவா ஆச்சு? 4 துவா ஆச்சா? அதே போல் 5வது துவா. நமக்கு கல்விக்கான துவாக்கள் நிறைய இருக்குது, நம்ம இருக்கு இல்லையா? போதும், சுருக்கமாக அந்த 4 துவாவே வச்சுக்கிறோம், சரியா? அதே போல் குர்ஆனில் வரக்கூடிய துவா சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். இதெல்லாம் குர்ஆனில் ரசூல் அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்த ஞாபக சக்திக்கான ஒரு துஆ. இந்த 5 துஆ மிக முக்கியமானது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் இந்த 10 விஷயத்தில் முதல் விஷயம் பிரார்த்தனை, துஆ. துஆவை கொண்டு நமக்கு அல்லாஹு தஆலா ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறான், ஒன்று. ரெண்டாவது, நற்செயல்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் ஞாபக சக்தி அதிகமாகுது. இது எப்படின்னா ஒரு தியரியாக ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம செய்யும் பொழுது ஒரு ஒரு அமல், நம்ம ஒரு தொழுகையை தொழுகிறோம் அல்லது ஒரு மஸ்னூன் துவாக்களை எடுத்துக்கிறோமே, காலையில் எழுந்த உடனே ஒரு துவாவை நம்ம ரெகுலராக நம்ம படுத்தினோம்னா அதுக்கு ஞாபகம் இல்லாமல் ஆகாது, மறதி ஆகாது. அப்போ என்ன செய்யாது, ஞாபக சக்தியை நமக்கு உண்டு பண்ணும். அப்போ நற்செயல்கள் எல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது ஞாபக சக்தி எனக்கு இன்ஷா அல்லாஹ் நமக்கு என்ன செய்யும், வரும் அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு மறக்கவே மறக்காது. அதை நம்ம உண்மை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ், தனக்குள்ளே வைத்து கொள்ளாமல். அது நமக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம ஓதுனா போதுங்கிறது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த ஞாபக சக்தி அல்லாஹு தஆலா அதன் மூலமாக நமக்கு அதிகப்படுத்துகிறான். இது மூன்றாவது விஷயம். நான்காவது, ஷைத்தானிடமிருந்து அதிகமாக பாதுகாவல் தேடணும் அடிக்கடி. ஏன்னா நம்மளை மறதி ஏற்படுத்துறது ஷைத்தான். அந்த யூஷா சொன்னது மாதிரி ஷைத்தான் தான் என்னை மறக்கடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது போல் நாமளும் என்ன செய்யலாம், சில நேரம் அது மறந்து போயிடுது. அது ஷைத்தான் என்ன செஞ்சிடா, சில நேரம் மறக்கடித்து விடுகிறான். அதனால் ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடக்கூடிய தஊது என்கின்ற அஊது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் என்கின்ற ஒரு வார்த்தையை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் கல்வி நம்ம படிக்கும் பொழுதும் சரி, ஓதும் பொழுதும் சரி, அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடிக்கொள்ள வேண்டும். இது நான்காவது விஷயம். ஐந்தாவது, பஸ்மலா. இதில் இருக்கிறது தான் பஸ்மலா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹுடைய வார்த்தையை கொண்டு, அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக இப்போ நம்ம
முன்னே படிச்சிருக்கோம் இல்லையா, பிஸ்மில்லா சொல்லி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கைகூடிவிடும் அல்லது ஆதரவற்றவாகி விடும். எதனால? பிஸ்மில்லா சொல்லாம இருந்தா. அதனால இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அல்லாஹு தஆலா அதன் மூலம், அதன் பரக்கத்தின் மூலம், அல்லாஹுடைய அந்த அஸ்மாக்களின் மூலம் நமக்கு ஞாபக சக்தியை கொடுக்கின்றான். இது 5வது விஷயம். 6வது இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துடணும். சலவாத் அதிகமாக அல்லாஹுடைய தூதர் மீது சலவாத் சொல்ல 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 நமக்கு ஞாபக சக்தி அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். சலவாத்தின் மூலம் நமக்கு கண்டிப்பாக ஞாபக சக்தி கிடைக்கும் என்பது ஒரு அழகான ஒரு உண்மை. 6வது விஷயம். 7வது மிஸ்வாக் செய்வது. நம்ம வாய்களை சுத்தப்படுத்துவதன் மூலம் இறைவனுடைய இறை பொருத்தம் நமக்கு கிடைக்குங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அப்படி தானம்மா? அப்போ இறை பொருத்தம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் படிக்கக்கூடிய படிப்பு, நம்ம மனனம் செய்யக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹு தஆலா நமக்கு மறக்கடிக்க மாட்டோம். அதனால மிஸ்வாக் செய்து கொண்டு நம்ம ஒரு குர்ஆன் வசனத்தையோ ஒரு துஆக்களையோ ஒரு ஹதீஸையோ மனனம் செய்யும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்வதன் மூலம் நமக்கு ஞாபக சக்தி அதிகப்படுத்தலாம். இது 7வது விஷயம். 8வது குறிப்பிட்ட நேரம். மனனம் செய்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு. எல்லா நேரத்துலையும் நம்ம மனனம் செஞ்சு நினச்சிக்கோங்களேன், அது வராது. இப்போ அடுப்பில் சாப்பாடு சமையல் செஞ்சுக்கிட்டே மனனம் செய்ய நினைக்காதீங்க, வரவே வராது. யாராவது ஒரு 4 பேர் 5 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, மனனம் ஆகாது. அமைதியாக சுபுஹுடைய தஹஜ்ஜுடைய நேரம், சுபுஹுடைய நேரம், மக்ரிபுடைய நேரம், இந்த 3 நேரத்தில் தான் எங்களுடைய எல்லா மதரசாக்கள்லையும் இது உண்டு. மதரசாக்களில் மனனம் செய்யக்கூடிய நேரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நேரங்களை நமக்கு கொடுப்பாங்க. அதனால குறிப்பிட்ட நேரத்தில் மனனம் செய்யக்கூடிய அந்த செயலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு ஞாபக சக்தியை கொடுக்குறார். அப்போ 8வது குறிப்பிட்ட நேரத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு மனனம் செய்ய வேண்டும். 8வது. 9வது முத்தாஅலா அப்படின்னு சொன்னால் மீள் பார்வைன்னு அர்த்தம். மீள் பார்வைனா ஒரு மஸ்னூன் துஆக்களை மனப்பாடம் பண்ணியிருக்கோம், அல்லது மனன ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை மனப்பாடம் பண்ணி எழுதி முடிச்சிட்டோம்னா விட்டுறக்கூடாது, மீள் பார்வை இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் இயரில் நம்ம 20 திரும்ப படிக்கணும். குட். திரும்ப என்ன செய்யணும்? படிக்கணும். இப்போ ஃபஸ்ட் இயரில் 20 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா படித்தோம் முடிஞ்சோம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டை எப்பயாவது வாசத்துக்கு ஒரு காட்டை இல்லை சும்மா இருக்கும்போது ஒரு காட்டை ரீட் பண்ணி பார்த்தா கூட போதுமான. அதுதான் முத்தாஅலா மீள் பார்வைன்ட்டு அர்த்தம். எந்த அளவுக்கு அப்படின்னா உஸ்தாத்மார்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதாவது எங்கள் உஸ்தாதுகள்லாம் அதாவது என்னென்னா, எவ்வளவுதான் இப்போ உதாரணமாக அரபு மாதங்களுடைய பெயர்கள் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு 12 பெயர் எனக்கு தெரியும்ல, எப்போ தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகாதீங்க. எங்கள் சொல்கிறது மீள் பார்வை முத்தாஅலா செஞ்சுக்கோங்க. வீட்டில் ஒரு காட்டை அதை குறித்து நீங்கள் சொல்லி பார்க்கணும். அந்த பாடத்தை குறித்து ஒரு காட்டை மீள் பார்வை பார்த்தது பின்னாடி தான் மற்றவங்களுக்கு எடுத்து நடத்தணுமா. அது ஒரு அழகான ஒரு நடைமுறை. அதனால் முத்தாஅலா செய்வது நமக்கு ஞாபக சக்தியை ஏற்படுத்தும். 9வது. உண்மைக்கு அதுதான். இப்போ நான் ஒரு சப்ஜெக்டை பார்த்துட்டு வராமல் இருந்தால் பாடம் எனக்கு அது அவ்வளோவா நடத்த வராது. அதை ஒரு காட்ட மீள் பார்வை பார்த்தா தான் நமக்கு நடத்த வரும். அதனால் 9வது இதுதான், முத்தாஅலா மீள் பார்வை செய்ய வேண்டும். 10வது அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு முயற்சிகள் செஞ்சுட்டோம், இனிமேல் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு ஒப்படைச்சிடும். அவ்வளோ தவக்குல் யா அல்லாஹ், நான் என்னுடைய ஞாபக சக்திக்கு நீயே பொறுப்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு தவக்குல் என்கின்ற அல்லாஹுடைய பொறுப்பு சாட்டுதலை இன்ஷா அல்லாஹ் செய்யும் பொழுது இந்த 10 விஷயமும் ஞாபக சக்தியை நமக்கு இன்ஷா அல்லாஹ் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் ஞாபக சக்தியை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இதன் மூலம் நாம் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஞாபக சக்தியை கொடுப்பான். அதற்கு மீறி இந்த 10 விஷயத்தையும் செஞ்சு எனக்கு ஞாபகம் வரலைன்னா தயவு செஞ்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது மறதிக்கோ இதுக்கு எந்த ஒரு தண்டனையோ குற்றமோ கிடையாது. முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அது கவலைப்படுறதுக்கோ அது ரொம்ப நம்ம என்ன செய்கிறது, அதை ரொம்ப இதுவாக எடுத்துக்கிறது, நம்மளுடைய மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கவே வேண்டாம். சரிங்களா? சில நேரம் வயோதியின் காரணமாக சில நேரம் எல்லாருக்குமே மெமரி பவர் அல்லாஹு தஆலா ஒன்று போல் என்ன செஞ்சுருக்க மாட்டான், கொடுத்துருக்க மாட்டான். எந்த அளவுக்கு அப்படின்னா ஹத்தாத்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படி அறிஞர்கள் சொல்லுவாங்கன்னா, அல்லாஹுடைய அத்தாட்சி மனனத்திற்கு, அதாவது ரொம்ப மெமரி பவர், மனிதனுக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாக இருந்தவங்க ஹத்தாத்தா ரலியல்லாஹு அன்ஹு. அந்தளவுக்கு எதை பார்த்தாலும் மனனம், என்னத்தை சொன்னாலும் மனனம், கடகடன் மனனம். ஆனால் என்னன்னா அவருக்கு கண் தெரியாதான். அப்போ மக்கள்லாம் சொன்னாங்களாம், இப்படி எப்படி மனப்பாடம் பண்ணுறீங்களே அப்படின்னு போது அவங்க சொன்னாங்களாம், நான் எந்த செயல் செஞ்சாலும் நான் ஞாபகம் வச்சுக்கிருவேன், நான் என்ன பார்த்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறேன், எதை படித்தாலும் ஞாபகம். இப்படியே அவரை கொஞ்சம் பெருமையாக தனக்குள்ளே பெருமையாக சொல்லிட்டார்.
பார்த்தா வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய கூட்டிகிட்டு போகிற பணியாள்கிட்ட என் செருப்பு எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை காலில் தானே போட்டிருக்கீங்க. அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு இது அப்படிலாம் இல்லை, மறதிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சமிக்கினை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். அதனால் இன்ஷா அல்லாஹ் மறதி என்பது மனிதனுக்கு பொதுவான விஷயம், அதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ்.